ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற டாப் லெவல் ஏஐ டூல்ஸோட முழு பவரையும் ஒரு பைசா கூட செலவில்லாம நம்மளால பயன்படுத்த முடிஞ்சா எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்ல, அந்த சக்தியை வச்சு உண்மையான வருமானம் பார்க்க முடிஞ்சா? ஆமா, அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். நீங்களும் மாசம் மாசம் ஏஐ டூல்ஸுக்காக பெரிய தொகையா சந்தாவா கட்டிட்டு இருக்கீங்களா? நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய கவலை இது. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு தேவையில்ல. அதுக்கான ஒரு வழி இருக்கு. இங்க பாருங்களேன், இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. ஒரு பக்கம் மாசம் மாசம் பெரிய செலவு, இவ்வளவுதான் பயன்படுத்த முடியும்னு ஒரு லிமிட், அதுவும் இல்லாம இதை செட் பண்றதுக்குள்ள போதும்னு ஆகிடும். இது பழைய கதை. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, GLM 4.7 நமக்கு என்ன கொடுக்குது? செலவே இல்ல, எவ்வளவு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இதுதான் நமக்கான புதிய சுதந்திரம். சோ இங்க தான் அசல் பிரச்சனை ஆரம்பிக்குது. உண்மையிலே பவர்ஃபுல்லான ஏஐ மாடல்ஸ் எல்லாமே ஒன்னு காசு கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு, இல்லனா அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிக்கலா இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, நம்மள மாதிரி தொழில் முனைவோரோட வேகம் குறையுது. ஒரு ஐடியாவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே ஒருவித சோர்வும் வந்துடுது. ஆனா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு இல்லையா? அந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் GLM 4.7. இது LM அரேனான ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா நமக்கு கிடைக்கிற ஒரு சூப்பர் பவர்ஃபுல் ஓபன் சோர்ஸ் மாடல். இவ்ளோ நாளா பூட்டி வைக்கப்பட்டிருந்த ஏஐயோட சக்தியை இது இப்ப நம்ம எல்லாருக்காகவும் திறந்து விடுது. இத நான் ஜீரோ பேரியர் ஃப்ரேம்வொர்க், அதாவது பூஜ்ய தடை கட்டமைப்புன்னு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கும் ஒரு சூப்பரான அவுட்புட்டை உருவாக்குறதுக்கும் நடுவுல என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் இது உடைக்குது. காசு ஒரு தடையா? இல்ல. டெக்னாலஜி தெரியாத ஒரு தடையா? அதுவும் இல்ல. கத்துக்க ரொம்ப நாள் ஆகுமான்னு பயமா? அந்த தடையும் இல்ல. இத ஆரம்பிக்கிறது எவ்வளவு சுலபம்னு பாருங்க. நம்ப முடியுதா? வெறும் 60 செகண்ட்ல நீங்க வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஒண்ணுமே இல்ல, LM அரேனா வெப்சைட்டுக்கு போங்க, அங்க GLM 4.7 செலக்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். உடனே உங்க ஐடியாவுக்கு உயிர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு மேல என்ன சிம்பிளா இருக்க முடியும்? சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இந்த டூல் உண்மையிலே அப்படி என்னதான் பண்ணும்? ஏன் இது இவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்றோம்? வாங்க அதோட முக்கிய திறன்களை பத்தி பார்ப்போம். இதோட சக்திக்கு காரணம் இந்த 3 முக்கியமான விஷயங்கள் தான். முதல்ல அதோட யோசிக்கிற திறன். நாம ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிப்போம்ல, அதே மாதிரி இது ஒரு பிரச்சனைய ஆழமா சிந்திச்சு பதில் சொல்லும். ரெண்டாவது, இது வெறும் டெக்ஸ்ட மட்டும் கொடுக்காது, ஒரு முழுமையான அப்ளிகேஷன், கிராஃபிக்ஸ்னு ரெடிமேடா பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை உருவாக்கும். மூணாவது, ஒரு பர்சனல் அனலிஸ்ட் மாதிரி இன்டர்நெட்ல தேடி தகவல்களை அனலைஸ் பண்ணி நமக்கு தேவையானதை தொகுத்து கொடுக்கும். இப்ப நாம பார்க்க போறது ஒரு மேஜிக் மாதிரி. வெறும் வார்த்தைகள், அதாவது ஒரு சிம்பிள் கமாண்ட், அது எப்படி ஒரு முழுமையான பயன்படுத்தக்கூடிய ஒரு தயாரிப்பா மாறுதுன்னு பாருங்க. இது வெறும் டெக்ஸ்ட் ஜெனரேஷன் இல்ல, இது உண்மையான உருவாக்கம். உதாரணத்துக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கமெண்ட்டை டைப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லோக்கல் காஃபி ஷாப்க்கு பார்க்க ரொம்ப மாடர்னா நீட்டா ஒரு வெப்சைட் லேண்டிங் பேஜ் உருவாக்கு. பாத்தீங்களா, நாம கொடுத்த அந்த ஒரு வரிக்கு ஏஐ நமக்கு ஒரு முழுமையான வேலை செய்யக்கூடிய கோடு கொடுத்துருக்கு. இது சும்மா ஒரு டெம்ப்ளேட் இல்ல, இது ஒரு உண்மையான வெப்சைட் கோடு. இதுதான் இந்த டூலோட உண்மையான பவர், ஒரு ஐடியாவை உடனே ஒரு பொருளை மாத்துற சக்தி. இந்த நம்பரை பாருங்க, 2 லட்சம். இது என்ன தெரியுமா? இதுதான் இந்த ஏஐயோட நினைவு சக்தி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு ரொம்ப பெரிய சிக்கலான ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சாலும் ஆரம்பத்துல நீங்க என்ன சொன்னீங்கன்னு மறக்கவே மறக்காது. ஒரு பெரிய நாவல் எழுதும்போது கூட முதல் அத்தியாயத்துல என்ன நடந்துச்சுன்னு அதுக்கு ஞாபகம் இருக்கும். சரி, இப்போ எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த அற்புதமான இலவசமான கருவியை வச்சு எப்படி நாம பணம் சம்பாதிக்கிறது? வாங்க அதுக்கான 3 உடனடி வழிகளை பத்தி பார்க்கலாம். அந்த 3 வழிகளையும் விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இதுல எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஒரு வெப்சைட் பண்றதுலேருந்து சின்ன டூல்ஸ் செய்யறது வரைக்கும் இதுல இருக்கிற வருமான வாய்ப்புகள் உண்மையிலே ரொம்ப அதிகம். முதல் ஐடியா ரொம்ப சிம்பிள். உங்க ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன கடைகள், பிசினஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல வெப்சைட் செஞ்சு கொடுக்கறது. நிறைய பேருக்கு ஆன்லைன்ல வரணும்னு ஆசை இருக்கும், ஆனா அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. நீங்க இந்த ஏஐ வச்சு கோட் ஜெனரேட் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாத்தி ஒரு முழுமையான சர்வீஸா கொடுக்கலாம். ரெண்டாவது வழி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டா யோசிக்கிறது. அதாவது குறிப்பிட்ட சில தொழில்களுக்கு தேவையான சின்ன சின்ன கருவிகளை உருவாக்கி தர்றது. உதாரணத்துக்கு ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு ஒரு மார்ட்கேஜ் கால்குலேட்டர், இல்ல ஒரு ஜிம் ட்ரெயினருக்கு ஒரு டயட் பிளானர். இந்த மாதிரி கருவிகள் அவங்க வேலையை ரொம்ப சுலபமாக்கும். இதுக்காக நீங்க ஒரு செட்டப் ஃபீஸ் வாங்கிக்கலாம். மூணாவது வாய்ப்பு என்னன்னா, மாசம் ஒரு நிலையான வருமானம் வர்ற மாதிரி ஒரு சேவையை உருவாக்குறது. எப்படின்னா, ரொம்ப பிஸியா இருக்கிற கன்சல்டன்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அவங்க துறையில வர புது புது ரிசர்ச் ட்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு மாதாந்திர ரிப்போர்ட்டா கொடுக்கலாம். இது அவங்களோட நேரத்தை மிச்சப்படுத்தும், உங்களுக்கு ஒரு தொடர் வருமானம் கிடைக்கும். ஓகே,
பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம், ஆனா இது அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம். இந்த கருவி மார்க்கெட்ல உங்களோட போட்டியாளர்களை விட உங்களை பல படிகள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும் ஒரு சீக்ரெட் வெப்பன். இந்த டூலை இவ்ளோ பவர்ஃபுல்லா மாத்துற விஷயமே இதுதான். உற்பத்திக்கு தயாரான கலைப்பொருட்கள், அதாவது மத்த ஏஐ மாதிரி இது உங்களுக்கு பாதி வேலையை செஞ்சு கொடுக்காது. கிட்டத்தட்ட முழுசா முடிச்ச உடனே பயன்படுத்தக்கூடிய ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணா போதும், உடனே கஸ்டமர் கிட்ட கொடுத்துடலாம். ஒரு நிமிஷம் இதை கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு கிளையண்ட் கூட ஃபோன்ல பேசிட்டு இருக்கீங்க. அவங்க சொல்ற ஐடியாவை கேட்ட உடனே எல்எம்ஆரை நான் ஓபன் பண்ணி அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு ஒர்க்கிங் மாடலை உருவாக்கி காட்டுறீங்க. அந்த கால் முடியறதுக்குள்ளேயே நீங்க டீலை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் வேகம், இதுதான் இம்பாக்ட். நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தா இது உங்களுக்கு ஒரு கோல்டு மைன். உங்க ஆடியன்ஸுக்காக சின்ன சின்ன குவிஸ், கால்குலேட்டர்ஸ் இல்ல அசஸ்மெண்ட்ஸ் மாதிரி டூல்ஸ் உருவாக்கி அதை பயன்படுத்துறவங்க கிட்ட இருந்து இமெயில் ஐடிஸை கலெக்ட் பண்ணலாம். உங்க இமெயில் லிஸ்ட் தானா வளர்றதை நீங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த புது உலகத்துல உங்களுக்கும் உங்க போட்டியாளர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னு. அவங்க ஒரு வேலைய மெதுவா வெளி ஆள்கிட்ட கொடுத்து செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க ராக்கெட் வேகத்துல நீங்களே செய்வீங்க. அவங்க டூல்ஸ்க்காக காசு செலவு பண்ணுவாங்க, நீங்க இலவசமா பயன்படுத்துவீங்க. கடைசியா என்னாகும்? அவங்களோட லாபம் கம்மியா இருக்கும், உங்களோட லாபம் பல மடங்கு அதிகமா இருக்கும். சோ நம்ம கடைசியா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இது சும்மா ஒரு டூல் இல்ல, இது ஒரு நெம்புகோல். அதாவது உங்க சின்ன முயற்சியை கூட பல மடங்கு பெரிய ரிசல்ட்டா மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சாதனம். இறுதியா நான் உங்களை ஒரு சிம்பிளான கேள்வியோட முடிக்கிறேன். இதே திறனுக்காக, இதே சக்திக்கு உங்க போட்டியாளர்கள் மாசம் பணம் கட்டிட்டு இருக்காங்க. அவங்க காசு கொடுத்து வாங்குற ஒரு சக்தியை நீங்க ஏன் இலவசமா பயன்படுத்தக்கூடாது? யோசிச்சு பாருங்க.